முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஏன் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஓர் உறவு தானாகவே உன் இல்லத்தில் இணையும் நேரம் இது. உனக்கு எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ எந்த உயிர் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கின்றாயோ, அவர்களை விட்டு இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாயோ, அவர்கள் தானாகவே உன் இல்லத்தில் இணையப் போகின்றார்கள். நீ பிரிந்த நட்பாக இருக்கலாம், நீ பிரிந்த உறவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உனக்கு உயிராக இருக்கும் அந்த ஒரு நபரை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். நீ அவர்களால் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். நீ மனதளவில் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றாய். காலத்தின் கட்டாயத்தால் உன்னை விட்டு அவர்கள் இப்பொழுது பிரிந்து இருக்கின்றார்கள். வாய்விட்டு யாரிடமும் சொல்லவும் முடியாமல், அளவும் முடியாமல், தனிமையில் மிகவும் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய். உன் அப்பா நான் அதை அறிய மாட்டேனா என்ன? எனவே தான் நீ நேசிக்கின்ற உறவை உன்னிடம் சேர்த்து வைப்பதற்காக முடிவு எடுத்து அவர்களே உன்னை தேடி வர செய்ய போகின்றேன். என் பக்தர்களை காப்பதே என்னுடைய முதல் வேலை. உன்னிடம் உள்ள முருகனப்பா நான் மிக பெரியவன். நீதிபதியான நான் உன்னுடைய மனதை தினம்தோறும் உட்கார்ந்து படித்து கொண்டு இருப்பவன். உன் மனதை பார்த்து கொண்டு எனக்கு தெரிந்தது என்னவோ, நீ நேசிக்கும் அந்த உறவை மட்டுமே நினைத்து அனுதினமும் வருந்திக் கொண்டே இருக்கிறாய் என்பதுதான். அதனால்தான் உன் குறையையும் மனக்கவலையையும் நான் தீர்த்து வைக்க அப்பா நான் முடிவு எடுத்து விட்டேன் தங்கமே. உன்னுடைய என் நிலைமை மாறி உனக்கு பிடித்த உறவுகளுடன் நிச்சயம் நீ வாழ்வாய். கொண்டு செல்ல எதுவுமே இல்லாத இவ்வுலகத்தில் அன்பையும் பாசத்தையும் விட்டு செல்வோம் தங்கமே. அப்பா நான் இருக்கின்றேன். உன்மேல் மட்டும் நான் அன்பாக இருக்கின்றேன். யாம் இருக்க பயமேன் உனக்கு. ஓம் முருகா.